நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் ஒரு செமையான ஒரு செட்டிங் வந்திருக்கு. ஸோ இந்த செட்டிங் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், வாட்ஸ்அப்பில் நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜெஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸில் போயிட்டு இதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அந்த வாய்ஸ் கால், வீடியோ கால் இருக்குல்ல, அது எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலான்னு பாருங்களேன். நீங்கள் பிஸியாக இருக்கும் போது தெரிஞ்சுக்கணுமா? வாங்க. வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் புது விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா முதல்ல ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு, அதுக்கப்புறம் ஐ பட்டன், அதுக்கப்புறம் ஆப் டீடைல்ஸ் அண்ட் ஸ்டோர். இங்கே போயிட்டு அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட்டை கொடுத்துக்கோங்க. ஃபட்டாஃபட் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் ஒருத்தருடைய சேட் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா கவனிக்கலாம். கீழே பாருங்க, மிஸ்ட் வாய்ஸ் கால் டைம் போட்டு வைல் ஆன் டு நாட் டிஸ்டர்ப். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி மிஸ்ட் வீடியோ கால் அட் டைம் போட்டு வைல் ஆன் டு நாட் டிஸ்டர்ப் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா இது எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்துறேன். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, வழக்கம் போல உங்க போனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அப்படியே பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இது ஆஃப்ல இருந்தா இதை ஆன் பண்ணிக்கங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய கால் இந்த மாதிரி விஷயங்களை மியூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் தான் இது. ஸோ இங்க உங்க போன்ல செட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு இதுல இருந்து வெளியே வந்துருங்க. சரி, உங்க போன் வந்து டு நாட் டிஸ்டர்ப் மோட்ல தான் இருக்கு, அதாவது நீங்க ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, டாப் லெஃப்ட்ல பாருங்க, டைம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்துல பாருங்க ஒரு ரவுண்டா ஒரு கோட் இருக்கும், அதாங்க டு நாட் டிஸ்டர்ப் மோடோட சிம்பிள். ஸோ அதை மேல இருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். பாத்தீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப் டர்ன் ஆன் இருக்கு, until I turn it off. அது வரைக்கும் இது வந்து ஆக்டிவ்ல இருக்கும். பக்கத்துல ஒரு டவுன் ஆரோ இருக்கு, அதை நான் டேப் பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு இது வேண்டாம்னா இது நீங்க டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு மெயினான விஷயத்துக்கு வருவோம். வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுவோம். சரி, ஓபன் பண்ணியாச்சு. ஒரு சாட் போதிக்குள்ள போயாச்சு. அவர் வந்து நமக்கு வீடியோ கால்வோ வாய்ஸ் கால் மூலமா நம்மள கால் பண்றாரு. அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும். ஏன்னா நீங்க இந்த மாதிரி செட் பண்ணிருக்கீங்களா, டு நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கை உங்க போன்ல செட் பண்ணிருக்கீங்களா, அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இப்படி டிஸ்பிளே ஆகும். பட் எதிர்த்தரப்புல யார் கால் பண்ணாங்களோ அவருக்கு வந்து நார்மலா டிஸ்பிளே ஆகும், மிஸ்ட் கால் அவ்வளவுதான். ரிசீவ் பண்ணாத நபருக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த செட்டிங் வேணும்னா நீங்க போனோட செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே நம்முடைய சேனல் நேம் இருக்கு, அதுக்கு ரைட் சைடில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை அழுத்திக்கோங்க. அதை அழுத்தினா தான் நீங்கள் ஒரு பெல் ஐக்கானை அழுத்த முடியும். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.